السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. وقد قال الله تعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: أي امرأة ماتت وزوجها رال دخلت الجنة. رواه الترمذي. أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, சிறப்பான கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் சிறப்புகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றது. துஆவுடைய மாதம், தௌபாவுடைய மாதம், சதக்காவுடைய மாதம், இது உறவுகளை பேணக்கூடிய மாதம், பொறுமையுடைய மாதம், லைலத்துல் கத்ரை உள்ளடக்கிய 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை உள்ளடக்கிய ஒரு மாதம். இப்படியாக இன்னொரு சிறப்புகளை உள்ளடக்கிய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வருடங்களில் எம்மோடு இருந்த எத்தனையோ நண்பர்கள், சகோதரிகள் இந்த வருடம் அவர்கள் அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய முடியாமல் போய்விட்டது. அவருடைய கபருடைய வாழ்க்கையை அவர்கள் தெரிவு செய்து கொண்டார்கள், கபருடைய வாழ்க்கைக்கு ஆகிவிட்டார்கள். இன்னும் சிலர்கள் ஆரோக்கியமற்றவர்களாக, நோயாளிகளாக ஆஸ்பத்திரிகளிலே ஆகிவிட்டார்கள். இன்னும் சிலர்கள் வேறு வேறு பராக்குகளிலே சென்ற வருடங்கள் போல் அமல் செய்ய முடியாமல் ஆகிவிட்டார்கள். அடுத்த வருஷங்களில் தொடர்ந்து பூமிக்கு மேலால் வாழ்வோமா, அல்லது நோயாளிகளாக மாறிவிடுவோமா, ஆஸ்பத்திரிகளிலே தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா, அல்லது அமல் செய்ய முடியாமல் வேறு வேறு பராக்கில் ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுமா என்று சொல்ல முடியாது. எனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிகவும் பிரயோசனப்படுத்தி சங்கையான ரமலானை நல்ல முறையிலே வழியனுப்புவதற்கு, நல்ல பேர் வாங்கிக் கொள்வதற்கு, இந்த மாதத்திலே யாரையெல்லாம் அல்லாஹ் நல்ல அந்த சிறப்பான சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்குறானோ அந்த கூட்டத்திலே எங்களையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய முழு பிரயோசனத்தையும் அடைந்து கொள்ள அனைவருக்கும் நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை தந்தல்வானாக. எனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிக பெருமதியான ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய சிறப்புகள் ஏராளம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வருடம் ஒரு வித்தியாசமான ரமலானை நாம் காண்கிறோம். பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு ஜும்மாக்களுக்கு செல்ல முடியாது, 5 நேர தொழுகையிலே ஆஜராக முடியாது, இன்னும் கஞ்செடுப்பதாக இருந்தாலும் சரி, கியாமுல் லைலாக இருந்தாலும் சரி, அனைத்தும் வீட்டுடன் முடக்கப்பட்டவர்களாக, ஒரு பயங்கரமான அந்த நோயிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடியவர்களாக வீடுகளிலே ஒதுங்கி இருக்கிறோம். இது வேறொரு வித்தியாசமான அனுபவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படியான கட்டத்திலே முடியுமான அளவு இந்த ரமலானை வீடுகளிலே இருந்து வெளியிலே செல்லாமல், மிக அத்தியாவசியமான தேவைக்குத்தான் ஆண்கள் வெளியிலே செல்ல வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் பெண்கள் வெளியிலே செல்லாமல் வீடுகளிலே இருந்து 27ஐயும் பெருநாளையும் அனுபவிக்குமாறு கொண்டாடுமாறுதான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா வக்ஃபு சபை கலாச்சார பகுதி அனைத்தும் வேண்டிக் கொள்கின்றது. அந்த வேண்டுதல்களை சரியான முறையில் நிறைவேற்றி பிரமதத்தவர்கள் கூட அவர்களுடைய வெசக் பண்டிகையை, அவருடைய பெருநாள் பண்டிகையை எல்லாம் வீடுகளிலே ஒதுங்கி மறைந்து ஒழுக்கமாக செய்தார்கள். நாம் மாத்திரம் இந்த கட்டத்திலே வெளியிலே சென்று வேறு வேறு பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வதற்கு, எம்மால் தான் இந்த நோய் பரவுவதற்கு காரணம் என்ற விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது என்பதையும் என்னுடைய இந்த பயானுடைய ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு முன்வைக்கிறேன். அன்புக்குரியவர்களே,
அல்லாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று நான் தெரிவு செய்த ஒரு தலையங்கம் வித்தியாசமான ஒரு தலையங்கம். குடும்பங்கள் எப்படி அமைய வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படி அமைய வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும், விட்டு கொடுப்போடு புரிந்துணர்வோடு ஒருவர் ஒருவரை மதித்து ஒருவர் ஒருவரை விளங்கி வாழ்ந்தால்தான் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி காண முடியும். எம்முடைய சந்ததிகள், எம்முடைய பிள்ளைகுட்டிகள் அவர்கள் ஒழுக்கமான முறையிலே வாழ்வதற்கு காரணமாக இருக்கும். எனவே தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக குதூகலமாக ஒருவர் விளங்கி புரிந்துணர்வுடன் வாழ்ந்தால்தான் வீட்டுக்குள்ளே நல்லது நடக்கும், வீட்டுக்குள்ளே ஹைர்கள் ஏற்படும், பரக்கத்துகள் ஏற்படும். இன்று கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் பல காலமாக ஜூலி சபையிலே இருந்து பல வழக்குகளை விசாரித்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையிலே பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பிரச்சினைப்படுகின்ற பொழுது டெலிஃபோன் பண்ணி இதற்கு எப்படி முடிவு அல்லது சில சமாதானமாக அமைந்து பள்ளிவாசல் நிர்வாகங்களோடு அல்லது ஜம்மியத்துலமாவோடு அல்லது பல தனிப்பட்ட அமைப்புகளிலே பல குடும்ப பிரச்சனைகளை விசாரித்திருக்கிறோம். அதனாலே ஓரளவு சில அனுபவங்கள் இருக்கின்றது. அவைகளையும் வைத்து நான் இந்த கட்டத்திலே சுருக்கமாக சில விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் முதலாவதாக விளங்க வேண்டும், ஆண்கள் யார் என்று சொல்லி விளங்க வேண்டும். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை அவர்கள் பராமரிக்கக்கூடியவர்கள், பெண்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் அவர்கள். குல்லுக்கும் ராஇன் வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், உங்களுடைய மெய்ப்பை தொற்று நாளைய கியாமத்திலே விசாரணை இருக்கின்றது என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஊருடைய தலைவர் அல்லது ஒரு பாடசாலையுடைய அதிபர் அல்லது மதரசாவுடைய அதிபர் அல்லது ஒரு நிர்வாகத்துடைய தலைவர், அது எப்படியாக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் ஒரு நிர்வாகத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஊருக்கோ ஒரு பாடசாலைக்கோ மதரசாவுக்கோ பொறுப்பாக இருக்கிறார்களோ, அதே போன்ற ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நாளைய கியாமத்திலே உங்களுக்கு கீழால் இருந்தவர்களை எப்படி நீங்கள் நிர்வாகம் செய்தீர்கள் என்று நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். எனவே அந்த அடிப்படையிலே வீட்டிலே பெற்றார் என்றால் அல்லது பொறுப்பாக இருக்கிறவர் யாராக இருக்கிறாரோ அவருக்கு கீழால் உள்ளவர்கள் நிர்வாகம் பற்றி, வீட்டுடைய நிர்வாகம் பற்றி விசாரிக்கப்படும். அதனாலே ஒரு ஆண் என்று சொல்லக்கூடியவர் வீட்டிலே குடும்பத் தலைவன், அவர் தகப்பனாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம், அவருக்கு கீழால் உள்ளவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் நாளைய கியாமத்திலே. அனைத்து விடயங்களும் அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படும், லேசானதல்ல. எனவே அந்த அடிப்படையிலே ஒரு கணவன் மனைவியாக, ஒரு தகப்பனாக தாயாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விசாரணைக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் குடும்பங்களை சரியாக பராமரிப்பது மிக முக்கிய அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கு அம்புசக்கும் வஹலீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அந்த பயங்கரமான நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள். வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரத்து அலைஹா மலாஇகத்துன் கிலாலுன் ஷிதாத், அது எரிக்கப்படக்கூடியது கற்களாலும் மனிதர்களாலும் தான். அது எரிக்கப்படும் அந்த நரகம், அதில் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மலாய்க்காமார்கள் கிலாலுன் ஷிதாத், கடின சித்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். லாய சூனல்லாஹ மாமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். வயஃபலூன மா யுமரூன், எது ஏவப்படுமோ அது அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த அடிப்படையிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்வது, நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்வது. அப்படி என்றால் பாவ செயல்களில் ஈடுபடாமல் எங்களையும் எங்கள் பிள்ளைகுட்டிகள் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்வது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் விளங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கட்டத்திலே ஒரு கணவன் அவர் சரியாக நின்று குடும்பங்களை அங்கே பராமரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அந்த கண்காணிக்கின்ற பொழுது சில குறைபாடுகள் ஏற்படுவதற்கு இடம்பாடு இருக்கின்றது. இன்று அதிகமான குடும்பங்களிலே
பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் கூட்டு குடும்பங்களாக இருப்பது. ஒரு வீட்டுக்குள்ளே அங்கே தாத்தாவும் தங்கச்சியும் மதினியும் மச்சானும் என்ற அடிப்படையிலே எல்லோருமாக இருப்பது. இதனாலே தான் குர்ஆன் என்ன சொல்லுகின்றதென்றால், அஸ்கினஹுன்ன, திருமணம் முடித்து விட்டால் குறிப்பிட்ட ஒரு சில காலம் இருந்துவிட்டு அவர்களுக்கு மத்தியிலே குரோதங்கள் வளருவதற்கு முன்பு, பொறாமைகள் வளருவதற்கு முன்பு, சந்தேகங்கள் வளருவதற்கு முன்பு சந்தோஷமாக இருக்கக்கூடிய கட்டத்திலே அவர்களை தனித்தனியாக குடும்பங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். அவர் ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் அவர்களுடைய சமையல்கள், அவர்களுடைய இருப்புகள், தூங்குதல், அவர்களை வேறாக ஒதுக்கிவிட வேண்டும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய முறை. அது அல்லாமல் தனித்தனியாக அவர்கள் வீடுகள் அமைத்து கொடுக்க முடியுமாக இருந்தால் அப்படியான வீடுகளிலே அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும். இதுதான் ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இல்லாத போதுதான் ஒரு வீட்டுக்குள்ளே பல குடும்பங்கள் சேரி வாழ்க்கையாக வாழுகின்ற பொழுது, கூட்டு குடும்பங்களாக வாழ்கின்ற பொழுதுதான் அங்கே பல பிரச்சனைகள் உருவாகி கடைசியிலே காலிக்கோட் போகும் வரைக்கும் அங்கே அவருடைய பிரச்சனை முத்திவிடுகின்றது. எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபடுகின்றது. அது மட்டுமல்லாமல் சில குடும்பங்களிலே புரிந்துணர்வு இல்லாததும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கணவன் மனைவியை சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவி யார் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். மனைவி வழங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய கணவன் யார் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தையில், செயல்பாடுகளில் சில கட்டங்கள் குறைகள் ஏற்படும். அதை சரியாக புரிந்து கொண்டதென்றால் கணவனும் மனைவியும் அவர்கள், இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில குறைபாடுகளை வைத்துத்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். யாரும் ஒரு பரிபூர்ணமானவர்களாக இல்லை. எனவே அந்த குறைபாடுகளை விளங்கி நாங்கள் நடந்தால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்று பார்க்கின்றோம், சில குடும்பங்களிலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி அங்கே தலாக்கிலே போய் முடிகின்றது. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான அறிவு அவர்களுக்கு தேவை. குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான அறிவு படிக்காமல் திடீரென்று கல்யாணம் முடித்து வைக்கப்படுகிறார்கள். இளம் வயதிலே கல்யாணம் முடித்து திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதனாலே தான் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா போன்ற பகுதிகளிலே திருமணம் முடிப்பதற்கு முன்பு குறைந்தது 3 மாத காலம் அவர்களுக்கு ட்ரெயினிங், அவர்களுக்கு பயிற்சி. குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொண்டால் எப்படி கணவனோடு மனைவி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று கணவன் எப்படி மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும், மனைவியுடைய குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே சில குடும்பங்களிலே பார்க்கிறோம், பிரச்சனைகள் விசாரிக்கின்ற பொழுது மனைவியோடு இருக்கின்ற சந்தோஷம், மனைவியோடு இருக்கின்ற அன்பை விட மனைவியுடைய தங்கை அல்லது தாத்தாவோட, மதுனிமார்களோட தான் அங்கே மிகவும் கூடுதலான கவனமும் அவர்களுக்கு கூடுதலான கூத்தும் விளையாட்டும் கேளிக்கையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலே மனைவியை விட்டுவிட்டு மனைவியுடைய சகோதரியோடு தொடர்புகள் வைத்து குடும்பத்திலே பாரிய பிளவுகள் ஏற்படுவதை இந்த காலகட்டத்திலே நாங்கள் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதனாலே இந்த விஷயங்களிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில கணவன்மார்கள் திருமணம் முடித்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவியுடைய அல்லது மனைவியுடைய குடும்பத்திட ஏற்படக்கூடிய ஒரு சிறு தகராறை வைத்து மனைவியை காலாகாலம் வளர்த்து அங்கே படிப்பூட்டி அனைத்து அன்பை வைத்து அங்கே பாரம் கொடுத்ததுக்கு பிறகு மனைவியுடைய வீட்டுக்கு போக வேண்டாம் என்று சில கணவன்மார்கள் தடுத்து விடுகின்றார்கள். இது ஒரு நல்ல செய்தி அல்ல, இது ஒரு நல்ல பண்பாடல்ல. அண்மையிலே கண்ட அந்த கணவனுடைய அன்பை, அவள் நீண்ட காலமாக தன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பரோடு இருக்கக்கூடிய அன்பை துண்டிப்பது, அது எந்த வகையிலும் ஒரு பெண் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று சில மனைவிமார்கள் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, தாய் தகப்பர்களுக்கு அவர்களை பார்க்க போக முடியாது, அவர்களுக்கு செலவழிக்க முடியாது, அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க விட மாட்டார்கள். சில கணவன்மார்கள்
தெரியும். ஒளிஞ்சி மறைஞ்சி மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாக தன்னுடைய குடும்பங்களுக்கு செலவழிப்பார்கள். இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் இந்த மனைவிமார்கள், இப்படி செய்யக்கூடிய மனைவிமார்கள். எனவே இப்படியான நிலைப்பாடுகளால் தான் சில கணவன்மார்கள் மனைவிமார்களை வெறுக்கிறது. மனைவிமார்கள் சில வீட்டுக்கு தன்னுடைய அந்த மனைவியுடைய குடும்பத்தை கவனிக்காமல் மனைவியுடைய வீட்டுக்கு போகூடாமல் இருப்பதால் மனைவிமார்கள் உள்ளத்திலே வெந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலைப்பாடுகள் குடும்பங்களிலே உருவாகுவதனால தான் மிகவும் ஒரு பயங்கரமான நிலைமைக்கு அது முத்தி கடைசியிலே வெடித்து அது தலாக்கிலே போய் முடிவிடுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இது போன்று ஏராளமான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த இடத்திலே மிகவும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், ஒரு கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அங்கே வீட்டிலே சலாம் சொல்லிக்கொண்டு அங்கே நுழைய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வீட்டிலே சலாம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு நுழைய வேண்டும். அந்த நேரத்திலே வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவி சிரித்தவளாக அங்கே கணவனை வரவேற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர பயணங்கள் போய்விட்டு வரும் பொழுது நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று அவர்கள் அறிவித்து விட்டு வீட்டுக்கு செல்வார்கள். ஏன் அது செய்ய வேண்டும்? அது மட்டுமல்ல, மிஸ்வாக் செய்துவிட்டு போவார்கள். நபியுடைய வாயில் வாசம் வருமா? இல்லை. வீச்சம் வருமா? இல்லை. ஏன்? உம்மத்துக்கு படிப்பினையாக நாம் வீட்டுக்கு போகும் பொழுதோ எம்முடைய வாய் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் அழகாக வீட்டுக்கு போக வேண்டும். மனைவியும் வீட்டிலே அழகாக இருந்து வரவேற்க வேண்டும். இன்று இதுக்கு மாற்றமான நிலைமைகள் ஏற்படுகின்றது. ஆண்கள் வீட்டுக்கு போகின்ற பொழுதும் அங்கே ஊத்தியோடு அசிங்கமான நிலைமைகளே போகின்றார்கள். வீட்டுக்கு போய் ஏன் மிஸ்வாக் செய்து விட்டு போக வேண்டும்? போன உடனே மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். அதனால் வாயிலே வீச்சங்கள் இருந்தால் வீச்சம் அந்த மனைவிக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னி லா உஹிப்பு அன் அத்தஸய்யன லில் மர்அதி கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லீ. ரவாஹுல் பைஹக்கி. பைஹக்கியுடைய ரிவாயத்திலே வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், என்னுடைய மனைமார்களுக்கு நான் அழகாக இருப்பதைத்தான் நான் விரும்புகின்றேன். அதே போன்று நான் எப்படி அழகாக இருப்பதை நான் விரும்புகிறேனோ அதே போலதான் நான் எப்படி மனைவிமார்களுக்கு அழகாக இருப்பதை விரும்புகிறேனோ அதே போலதான் என்னுடைய மனைவிமார்கள் எனக்கு அழகாக இருப்பதையும் நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வீட்டுக்கு போகின்ற பொழுது இவர் அழகாக முடியுமானாலோ தன்னை அழகுபடுத்தி கொண்டு போக வேண்டும். அதே போல வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவி, கணவன் வருகிறார், வரக்கூடிய நேரமாகிவிட்டது அல்லது டெலிஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், இப்பொழுது மனைவி தன்னுடைய இருக்கக்கூடிய அல்மாரியில் இருக்கக்கூடிய நல்ல அழகான உடுப்புகளை எடுத்து உடுத்து அலங்கரித்து கொண்டு பூச வேண்டிய மணங்களை எல்லாம் பூசி நறுமணமாகி ஒரு அழகு ராணியாக கணவன் வருகின்ற பொழுது தோற்றமளிக்க வேண்டும். இதா நலர்த்தகா சர்ரத்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் உங்களோட மனைவியை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும், பூரிப்பு ஏற்பட வேண்டும், இன்பகரமான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கையிலே வர வேண்டியது. கடையிலே இருந்து கணவன் செல்லுகின்ற பொழுது, ஆஃபீஸிலே இருந்து தன்னுடைய தொழில் இடத்திலே இருந்து போகின்ற பொழுது பல பிரச்சனைகளோடு வீட்டுக்கு போவார், பல சிக்கல்களோடு போவார் வீட்டுக்கு போகின்ற பொழுது. அந்த நேரத்திலே மனைவியுடைய வரவேற்பை கண்டு அனைத்து பிரச்சனைகளையும் இவர் மறந்து விடுவார். ஏன்? மனைவியுடைய வரவேற்பு, மனைவியுடைய அழகு, மனைவியுடைய சௌந்தரியம் இவர் அனைத்தையும் மறக்கடிக்க விட்டு செய்துவிடும். இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு அழகானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றமாக இன்று கணவன்மாரும் வீட்டுக்கு போவது அங்கே அறிவித்து விட்டு போவதில்லை. அது மட்டுமல்ல, அவர்களும் அசிங்கமாக இருப்பது. அதே போலதான் வீட்டிலே போகக்கூடிய நேரத்திலே மனைவியும் அந்த நிலைப்பாடுகளில் சொல்லிக் கொடுக்கல மனைவிமார்களுக்கு, அவர்களுக்கு தெளிவாகல்ல. அவர்களும் குஷினி உடுப்போட, ஊத்த உடுப்போட, நஜீஸ் உடுப்போட, தலைகளெல்லாம் விரிச்சி போட்டுக்கொண்டு பேய் மாதிரி அலங்கோலமான நிலையிலே மாப்பிள்ளை அங்கே சில நேரத்தில் பெண்மணிகள் இவங்க போய் பெல் அடிக்கிறாங்க, வேலைக்காரி தான் வந்து துறப்பாங்க. அங்கே மனைவி வாரதும் இல்லை, ஒரு தண்ணி கோப்பையை ரெடி பண்ணுறதும் இல்லை, ஒரு டீயை ரெடி பண்ணுறதும் இல்லை. மாப்பிள்ளை பாவம் அப்பாவி, அவர் போய் அவர் வேலைகளை பணிகளை செஞ்சிடாரு. மனைவி வரணும், கணவன் காணணும், அங்கே குடும்ப வாழ்க்கையில் ஒரு சகஜமான நிலைமை ஏற்படணும். இந்த நிலைமைகள் இல்லை. மனைவி வந்தால் கூட ஒரு அசிங்கமாக மோசமான தோட்டத்திலே பேய் மாதிரி வந்து நிற்கிறா. இதனால் இந்த கணவனுடைய உள்ளத்தில் மனைவியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகிறதில்லை.
இஸ்லாம் சொன்ன முறைக்கு மாற்றமாக இங்கே செயல்படுகின்றது. இதனாலே தான் எத்தனையோ கணவன்மார்கள் வீட்டிலே சில மனைமார்கள் அப்படியான இருக்கும் பொழுதுதான் அவள் முழு அழகையும் அங்கே காட்ட வேண்டும். அதற்கு மாற்றமாக உள்ள உடுப்புகள் எல்லாம் உடுத்து, உள்ள மனங்கள் எல்லாம் பூசி, ரோட்லையும் காட்டிலையும் சந்தைக்கும் பொழைக்கும் ஸ்கூலுக்கும் அல்லது வேறு வேறு இடங்களுக்கும் கல்யாணத்துக்கும் போகிறதுக்கு தான் எங்களோட பெண்மணிகள் அலங்கரிக்கிறாங்களே தவிர வீட்டிலே இருக்கும் பொழுது கணவனுக்கு முன்னால் தன்னுடைய அலங்கை காட்டுகிறார்கள் இல்லை. இது குடும்ப வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஆக பெருமதியான ஒரு விடயம். இது இன்றைக்கு இல்லாதனால்தான் எத்தனையோ குடும்பங்கள் கணவன் இந்த அழகெல்லாம் ரோட்டில் காண்றான், வேறு வேறு பெண்கள்கிட்ட காண்றாங்க. காணக்கூடிய நேரத்தில் இவருக்கு வேற சிந்தனை தான் ஏற்படுகிறது. கணவனை விபச்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு காரணமாக மாறுது. இது காரணம் யாரு? எங்களுடைய சில பெண்மணிகள் நடந்து கொள்ளக்கூடிய விடயங்கள், இஸ்லாம் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மைகள். அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே, இவைகளை விளங்கி நாங்கள் கணவனுடன் வீட்டிலே எப்படி அழகாக சௌந்தரியமாக அழகான முறையில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை, அவர்களை அழகாக வரவேற்க வேண்டும் என்பதையும், கணவன்மார்கள் மனைவிக்கு முன்னாலே எப்படி அழகான தோட்டத்திலே இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்ன ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்க முடிந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும், எங்களுடைய குடும்பங்களிலே பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பலவீனமானவர்கள். இஸ்தவுஸு பின்னிஸா ஃபஇன்னல் மர்அத குலிகத் பில்லிலைன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு அடிக்கடி நீங்கள் நல்ல விஷயங்களை, நசீஹத்துகளை சொல்லிக் கொண்டிருங்கள். அவர்களுக்கு அமலுடைய ஆசைகள், சொர்க்கத்துடைய இன்பங்கள், ஆகிரத்துடைய வாழ்க்கையுடைய இன்பங்கள், இப்படியான நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவர்கள் சுபகு தொழாம தஹஜ்ஜத்து தொழாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தொழுகையை பற்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தலைகளை திறந்து கொண்டு அவர்கள் அந்நிய ஆண்களுடன், மஹரம் அல்லாதவர்களுடன், அஜ்னபிகளுடன் சர்வ சாதாரணமாக புழங்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நசீஹத்துகள் சொல்ல வேண்டும். எனவே இப்படியான முறையிலே திருமண வீடுகளுக்கு போகிற நேரத்திலையும் தான், மற்றும் உண்டான நேரங்களிலையும் தான். ஏனென்றால் ஒரு ஹதீஸுடைய கருத்து வருகிறது, ஒரு பெண்மணி தன்னை அலங்கரித்து கொண்டு ஆடம்பரமாக நறுமணம் வீசக்கூடிய முறையிலே அவள் போவாள் என்றால் நறுமணங்களை பூசிக்கொண்டு போவது விபச்சாரி என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அலங்காரங்களை போட்டுக்கொண்டு அந்நிய ஆண்கள் மத்தியிலே நடமாடுவதற்காக தன்னுடைய அலங்காரங்களை காட்டிக்கொண்டு போறாள் என்று சொல்லியிருந்தால், வஸ்ஸௌஜு ராலின், கணவனும் பொருந்தி என்ற மனைவி இப்படி அழகாக போறாள் என்று சொல்லி கணவனும் விட்டு வைப்பார் என்று சொல்லியிருந்தால், அவள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் கணவனுக்கு நரகத்திலே மாளிகைகள் அமைக்கப்படுகின்றது என்று ஹதீஸுடைய கருத்துகள் வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே லேசானதல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. எனவே கணவன் மனைவிமார்களுக்கு அடிக்கடி நல்ல விஷயம், நசீஹத்துகளை செய்ய வேண்டும். சிலர்கள் பயான்கள் கேட்ட உடனே போய் குடும்பத்திலே நீங்கள் இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும், ஒரே டிவி பார்க்கக்கூடாது, இப்படி என்றெல்லாம் ஒரே அடிக்காக சொல்லுகின்ற பொழுது மனைவி வெறுப்படைகிறாள். இதனாலே அங்கே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரே அடிக்க நேரையாக்க போனால் உடைச்சிருவீங்க, உடைக்கிறது கஸ்ருஹா தலாக் என்று சொன்னார்கள். தலாக்கில் போய் முடிஞ்சிடும். எனவே தான் படிப்படியாக அவர்கள் வெளிந்த கோணலான எலும்பால படைக்கப்பட்டவர்கள் படிப்படியாக அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி குடும்ப வாழ்க்கையிலே நல்ல முறையிலே அவர்களை அணுக வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். வல்லாத்தி தகாஃபூன நுஸூஹுன்னஹுன்ன, அவர்கள் மாற்றம் செய்வதை நீங்கள் கண்டால் ஃபஇலுஹுன்ன, உபதேசம் செய்யுங்கள். முதலாவது உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பயான் செய்ய வேண்டும், நசீஹத்துகள் சொல்ல வேண்டும். அப்படியும் அவர்கள் அடங்கவில்லையா, ரெண்டாவது கட்டம் அவர்களுக்கு வஹ்ஜுருஹுன்ன, அவர்களை பெட்டில் ஒதுக்கணும். தொழுகிறாள் இல்லை, தலையை முடுறா இல்லை, மாப்பிள்ளை சொன்ன பேச்சை கேட்குறா இல்லை, இப்படியாக மற்றவர்கள் அடிக்கடி சண்டை பிரச்சனை, இப்படியான கட்டத்தில் அவரை பெட்டில் ஒதுக்கணும். ஒரே பெட்டில் தூங்கணும், ஒதுங்கி தூங்குறதில்லை, ஆனால் பேசுறதில்லை, கதைக்கிறதில்லை, சரியாகும் வரைக்கும். இது அவர் ஆகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். அதுவும் கேட்கல அன்புக்குரியவர்களே. அடுத்த கட்டமாகத்தான் வளரிபுகுன்ன, அடிக்கிற ஆடு மாடுகளுக்கு போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறதில்லை. பிலா ஜுருஹின், காயம் ஏற்படுத்தாத முறையில் அவர்களுக்கு அடிக்க சொல்றது மூணாவது கட்டம் தான். இப்போவும் அவள் சரி வருகின்றாள் இல்லை. வபஅது ஹக்கமம் மின் அஹ்லிஹா வ ஹக்கமம் மின் அஹ்லிஹி,
மாப்பிள்ளை பக்கத்திலிருந்தும் பெண் பக்கத்திலிருந்தும் நல்ல நீதமானவர்களை புத்திசாதுரியம் உள்ளவர்களை சேர்த்து என்ற மனைவி இப்படியாக நடந்து கொள்கிறாள், இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்கிறார்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொல்ல வைப்பது, அவர்களுக்கு நல்ல நசீகத்துகள் வழங்குவது, இதைத்தான் குர்ஆன் சமாதானம் பேசுவது, இதைத்தான் குர்ஆன் சொல்லக்கூடிய முறை. எடுத்ததற்கெல்லாம் அடி, உங்கள பெண்களுக்கு அடிக்கக்கூடிய மனிதன் தான் ஆக மோசமானவன், கெட்டவன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பெண்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டுவதற்கு அல்லாஹுடைய குர்ஆன், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே குழந்தைகளை மனைவிமார்களை அழகாக நாங்கள் வழி நடத்த வேண்டும். அதை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அதே போன்று நாங்கள் மனைவிமார்களுடைய விஷயத்தில் அடிக்கடி வீடுகளில் ஹதீஸ்கள் வாசிக்கப்பட வேண்டும், நல்ல விஷயங்கள் பயான்களுக்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதே போல மனைவிமார்களுக்கு ஹலாலான உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும், ஹராங்களை விட்டும் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில சலபு சாலிஹன்கள பெண்மணிகள் சொல்வார்கள், மாப்பிள்ளமாறு பஜாருக்கு போகின்ற பொழுது அலைக்கும் பில் ஹராம், உங்களுக்கு ஹராம் எங்களுக்கு கொண்டு வந்து தந்துடாதீங்க, எச்சரிக்கை செய்கிறோம். நீங்கள் ஹராம் எங்களுக்கு ஹலாலானது நீங்கள் ஹலாலை கொண்டு வந்து தாங்க. நீங்கள் அப்படி ஹலால் இல்லைன்னு சொன்னால் நஸ்பிரு அலல் ஜூ, பசியில் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு மாற்றமாக வட்டிக்கு எடுத்து லோன் எடுத்து ஓடி போட்டு ஹராமானவைகளை கொண்டு வந்து தந்துடாதீங்க. லா நஸ்பிரு அலல் நார், எங்களுக்கு நீங்கள் ஹராத்தை கொண்டு வந்து தந்து ஹராத்தை சாப்பிட்டு எங்களை நரகத்துக்கு அனுப்பிடாதுங்க. லா நஸ்பிரு அலல் நார், நரகத்தில் எங்களுக்கு பொறுமையாக இருக்க இயலாது, உலகத்தில் பசியில் பொறுமையாக இருக்கிறோம் என்று அந்த மனைமார்கள் சொல்வார்கள், சலபு சாலியன்கள பெண்மணிகள். அதனால் அன்புக்குரிய கணவன்மார்களே, பொறுப்புதாரிகளே, நாங்கள் ஏண்டளவு மனைவிமார்களுக்கு ஹலாலான உணவுகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களை வழங்க வேண்டும். மனைவிமார்கள் எவ்வளோ சிரமப்படுகிறார்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் மெஷின் மாதிரி வேலை செய்கிறார்கள். அப்படியான கட்டத்தில் ஒரு குறை ஏற்படும் பொழுது அதை நாங்கள் மன்னிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு சகோதரர் போகிறார் பிரச்சனையை சொல்வதற்காக வேண்டி. அந்த கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கிறது, திரும்பி வருகிறார். உடனடியாக அவர்கள் அழைக்கப்படுகிறார். ஏன்ப்பா நீங்கள் வந்துட்டு போறீங்க? அமீருல் மோமினீனே, என்ற குடும்ப பிரச்சனையை சொல்ல வந்தேன், உங்களோட வீட்டுக்குள்ளே பிரச்சனை நான் எப்படி சொல்வது? கூப்பிட்டு சொன்னார்கள், மனைவிமார்கள் அவர்கள் எங்களுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றி தருகிறார்கள், சமைக்கிறார்கள், உடுப்புகளை கழுவுகிறார்கள், வீட்டை பாதுகாக்கிறார்கள், வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள், பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேலால் உச்சந்தல் இருந்து உள்ளங்கால் மட்டும் எங்களுக்கு அவர்களின் முழு உடம்பை மற்பணித்து நாங்கள் ஹராம்களில் விபச்சாரத்தில் போயிடாமல் எங்களுடைய ஆசை அடக்குவதற்காக அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு சில கட்டத்தில் ஏதாவது ஒரு சிறு தவறு ஏற்பட்டுட்டா நாங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது என்பதை அமீருல் மோமினின் சொன்ன பொழுது இவர் வந்தவருக்கு அவருடைய பிரச்சனைக்கு தீர்வாக விடிவாக ஆகிவிட்டது, சந்தோஷமாக திரும்பி செல்கிறார். இதுதான் என்று நடைமுறையில் உள்ளது. மனைவிமார்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சுபஹானல்லாஹ் எவ்வளோ அவதிப்படுகின்றார்கள், சிரமப்படுகின்றார்கள். எங்களை ஒன்றை கூட அதில் சொல்லிக் கொள்ள முடியாது. அதே நேரத்திலே மனைவிமார்கள் வழங்க வேண்டும். கணவன்மார்கள் பஜாருக்கு போய் வெயிலில் காஞ்சி மலையில் நலஞ்சி பஜாரில் இருந்து கத்தி எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எத்தனையோ ஏச்சு பேச்சுகளுக்கு மத்தியில் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். சம்பாதிப்பதனால தான் எங்களோட வீட்டு கூலி, வீட்டுக்கு லைட் பில், தண்ணி பில், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விஷயங்களுக்கு பணங்கள், சாப்பாட்டு விஷயங்கள், உடுப்புடவைகள், எங்களுக்கு அத்தனையும் அந்த அவர்கள் சம்பாதிக்கிறதுனால தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு வரும் பொழுதோ அவர்களை சந்தோஷமாக பெண்கள் வரவேற்பதற்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். வார நேரத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் தலையில் போடுறதில்லை. எனவே இரண்டு பக்கத்திலேயும் ரெண்டு பேரும் புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும். மனைவியுடைய கஷ்டத்தை கணவன் விளங்க வேண்டும், கணவனுடைய சம்பாதிப்புடைய கஷ்டத்தை மனைவி விளங்க வேண்டும். இப்படி விளங்கி நடந்தால்தான் குடும்பத்திலே விளங்கி ரெண்டு பேரிடத்திலும் இருக்கக்கூடிய குறைகளை மன்னித்து நிறைகளை ஏற்று குடும்ப வாழ்க்கை வாழ்வோம் என்றால் சந்தோஷமான குதூகலமான குடும்ப வாழ்க்கை வரும். சஹாபாக்களுடைய காலத்திலே வீட்டுக்குள்ளே ஏதும் இருக்கவில்லை, பெரிய சாமான்கள் இருக்கவில்லை, அரிசி சீனிமா அல்லது ஃப்ரிட்ஜுகள் இப்படி ஒன்றும் இருக்கல்ல. ஆனால்
வீட்டுக்குள்ளே எது இருக்கணுமோ அது இருந்துச்சு, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு. வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத்தும், வீட்டுக்குள்ள தக்வாவும், ஹலால் ஹராம் பேடுதலும், அனைத்தும் வீட்டுக்குள்ள தீனும், குர்ஆன் திலாவத்தும், திக்ரும், எல்லா இபாதத்தும் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் விழுந்துச்சு. பிறந்த குழந்தைகளும் நல்லடியார்களாக பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எங்கட வீட்டுக்குள்ள உடுப்பா, ஃப்ரிட்ஜா, சாப்பாட்டு சாமானா எல்லாம் நிறைஞ்சு வைத்திருக்குது. என்னென்ன வேணும் அத்தனையும் இருக்குது. ஆனால் எது தேவையோ, மிக தேவையோ அது இல்லை. வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத் இல்லை, வீட்டுக்குள்ள குர்ஆன் திலாவத் இல்லை, வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லை, வீட்டுக்குள்ள விட்டு கொடுப்பு இல்லை, புரிந்துணர்வு இல்லை, அமல் இல்லை, திக்ர் இல்லை, குர்ஆன் திலாவத் இல்லை. இதனால் ஜின்னும் ஷைத்தானும் பேயும் பிசாசும் இன்றைக்கு வீட்டுக்குள்ள நிறைஞ்சு வைத்திருக்குது. இதனால் தான் வீட்டுக்குள்ள நோயும் கஷ்டமும் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்குது. இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டியிருக்குது. எனவே வீட்டுக்குள்ள தக்வா, வீட்டுக்குள்ள ஹலால் ஹராம் பேணுதல், வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத்து, வீட்டுக்குள்ள அழுக, வீட்டுக்குள்ள தௌபா, இஸ்திக்பார், குர்ஆன் திலாவத்து வரும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக வீட்டுக்குள்ளே சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி புரிந்துணர்வுடன் உலகத்திலே வாழ வேண்டியிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் ஹைருக்கும் லிஅஹ்லி, அவருடைய குடும்பத்துக்கு சிறந்தவர் என்று சொன்னார்கள். வான ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் என்ற குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். நான் எங்களை மாதிரி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே காலத்திலே 9 மணிமர்களோட குடும்ப வாழ்க்கை நடத்தியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தரையும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே மனைவிமார்களுக்கு சிறந்த ஒரு கணவனாக நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே பெண்கள் பக்கத்திலே வழங்க வேண்டும். ஐயும் அம்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜிஹா ராலின் தஹலத்தில் ஜன்னா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய விதத்திலே குடும்பத்திலே வாழ்க்கை நடத்துவார் என்று சொல்லியிருந்தால், கணவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து மௌத்தாகுவாள் என்றால் அவள் சொர்க்கம் செல்வாள் என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அபூதாவூதுடைய ரிவாயத்தில் நினைக்கிறேன், ஒரு பெண்மணியை பற்றி நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ஒரு நல்ல சாலிஹான பெண்மணி, நல்ல இபாதத்து, இரவெல்லாம் இபாதத்தில், தஹஜ்ஜத்தில் இபாதத்தில், அமல்ல, குர்ஆன் திலாவத்தில், பகலெல்லாம் நோன்பு. ஆனால் அவரிடத்தில் கணவனை மதிக்கக்கூடிய தன்மை இல்லை, கணவனை சரியாக கண்ணியப்படுத்துறதில்ல, கணவன் குடும்பத்தை கண்ணியப்படுத்துறதில்லை, நல்ல மக்களோடு நல்ல பண்போடு நடந்து கொள்றது இல்லை. இவளை கேட்கப்பட்ட பொழுது வஹிய ஃபின்னார், அவள் நரகவாசி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு மாற்றமாக ஒரு பெண்மணி, அவரிடத்தில் பெரிய ஒரு இபாதத்து இல்லை, பெரிய இபாதத்துகள் ஒன்றும் இல்லை, சாதாரண இபாதத்து. ஆனால் கணவனோட தேனும் பாலும் போல, நகமும் சதையும் போல நல்ல இரக்கம், கணவனுக்கு நல்ல ஹிதமத்து செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதே போல் கணவனுடைய குடும்பம், அவர்களுடைய குடும்பம், மற்ற மக்களோட நல்ல பண்போடு நடக்கக்கூடியவர்கள். சில குடும்பங்கள் இருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு கிடைச்ச மருமகள் தங்கம் என்று சொல்வார்கள். ஏன் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போறா. சில குடும்பங்களில் சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடைச்ச மருமகளா முழு ஊரையும் பிரிச்சிட்டா, முழு குடும்பத்தையும் பிரிச்சிட்டா, எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே பெண்களே, நாங்கள் இந்த கட்டத்தில் வழங்கலும் ஏன்ற குறை இன்னைக்குது. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் நாங்கள் எங்களை மாற்றாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு நாள் மாற்ற மாட்டான். அதனால் விட்டு கொடுப்போட செயல்பட்டு கணவனுடைய பொருத்தத்தை அடைஞ்சி வாழ்ந்தால்தான் எங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும். கணவனுடைய பொருத்தம் ஈக்கணும். எப்படி கணவனுடைய பொருத்தம் கிடைச்சிருது? மாப்பிள்ளோட வீட்டுக்கு நீங்கள் செலவழி, உமக்கு வாப்பா கொண்டு கொடுக்காதுங்க, அப்படி செலவழிக்காதுங்கன்னா எப்படி பொருத்தம் கிடைக்கும்? கணவனுடைய மனசு எவ்வளோ வேகும், தன்னை பெற்று வளர்த்து படிப்பு ஊட்டி இவ்வளோ நிலைமைக்காகி எங்கேயோ கண்ட ஒரு பொண்ணை கல்யாணம் முடித்து கொடுத்ததுக்காக வேண்டி இந்த பொன் வந்து வீட்டை அடக்கி ஆள்வதாக இருந்தால், கணவனை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். எனவே இந்த நிலைப்பாடுகளை விளங்கி பெண்மணிகள், சகோதரிகள், நாங்கள் கணவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடியதாக. கணவன்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கும், கணவனை சமாளித்து, குடும்பங்களை சமாளித்து, சுப்ஹானல்லாஹ், சில கணவன்மார்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த பெண்மணிகள் கடைசி வரைக்கும் அந்த கணவனை மிகவும் கணவனை கட்டி காத்து கணவனுடன் மிகவும் இரக்கமாக அன்பாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு மேலான சொர்க்கம் கொடுப்பான் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த நிலைப்பாடுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து எங்களுடைய நிலைப்பாடுகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் தன்னுடைய குழந்தைகளை அழகாக பராமரிக்க வேண்டும். வாப்பா காலையில் போனால் இரவைக்குத்தான் வருவாங்க, ஆனால் உம்மா தான் வீட்டிலிருந்து குழந்தைகளை அழகாக வளர்ப்பார்கள். அவர்களுக்கு கல்வி, இந்த பிள்ளையா இது உம்மா, சுப்ஹானல்லாஹ், உம்மா தாய்
அந்த அளவுக்கு நல்ல பண்போடு இருந்தால் அதனால தான் இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் முன்னேற்றமாக என்று சொல்ல குடும்பங்களில் சொல்வார்கள். அல் ஜன்னத்து தஹ்தாக்கு தாமில் உம்மஹாத், உம்மட காலுக்கு கீழால தான் சொர்க்கமிக்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளுடைய ஆகப்பெரிய யூனிவர்சிட்டி தான் உம்மட மடிதான் ஆகப்பெரிய யூனிவர்சிட்டி. அதனால தான் தாய்மார்கள் தூங்க போகும் பொழுதும் சுபஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹு அக்பர் 34 ஓதி குல் சூறாக்கள் நாளை மோதி மேலே தடவிக்கொண்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்துண்டு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாது புள்ள ஆட்டோமேட்டிக்காக பாடசாலைக்கு போகிறதுக்கு முந்தி மதரசாவுக்கு போகிறதுக்கு முந்தி புள்ள படிச்சிடும். பிரயாணத்தில் போகக்கொள்ள சுபஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னாண்டு துவா ஓதி கொடுப்போம் என்றால் பாத்ரூம் போகும் பொழுது மகனே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ் என்று சொல்லி இடது காலை வச்சு போங்கன்னு சொன்னால் புள்ள இப்படியாக அன்றாடம் உள்ள துவாக்களை வீட்டில் தாயுடைய மடியில் வச்சு பாடமாக்கிடுவாங்க. வீட்டுடைய மடி, தாயுடைய மடி, பல்கலைக்கழகத்துக்கு ஆகப்பெரிய பல்கலைக்கழகம், ஆகப்பெரிய யூனிவர்சிட்டி உம்மட மடிதான். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் திலாவத்துகளா, அமல்களா, இபாதத்துகளா, பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளா, நல்ல ஒழுக்கங்களா. ஒரு கட்டத்திலே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு தப்பான வார்த்தை பேசிட்டாங்க. உடனே புள்ளைய கண்டிக்கல்ல, முசல்லாவை போட்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுது அல்லாஹிடத்தில் யா அல்லாஹ் நான் ஏதோ தவறு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன் வார்த்தையால், அதுதான் புள்ள தப்பான வார்த்தை பேசிச்சு என்று மன்னிப்பு அல்லாஹிடத்தில் தௌபா செய்கிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். ஏன் அல் வலது சுர்ரு அபிஹி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மட வாப்பட ரகசியம் தான் புள்ளகிட்ட வரும் என்று சொன்னாங்க. உம்மட வாப்பட ரகசியம் தான் பிள்ளைகிட்ட வரும். எனவே தாயும் தகப்பனும் எப்படி நடக்கிறாங்களோ அதை கேட்பதான் பிள்ளைகள் நடக்கும். அதனால் ஒரு தாயும் தகப்பனும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக புரிந்துணர்வோடு அவர்கள் தெளிவோடு இருந்து குடும்ப வாழ்க்கையை விட்டு கொடுப்போடு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தினால்தான் குடும்பங்கள் சந்தோஷமாக அமையும். பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக மாறுவார்கள், அறிவாளிகளாக, ஞானிகளாக, அவுலியாக்களாக, குத்துபுமார்களாக எங்களோட பிள்ளைகள் சாலிகானவர்களாக உருவாகுவதற்கு காரணம் தாயும் தகப்பனும். எனவே தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் விட்டு கொடுப்போடு புரிந்துணர்வோடு அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையிலே திருப்திகரமாக நடத்த வேண்டும். அதை கொண்டுதான் வீட்டுக்குள்ள அனைத்து ஹைர்களும் ஏற்படும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படை எங்களோட குடும்ப வாழ்க்கைகளை நல்ல முறையிலே, சீரான முறையிலே, சிறப்பான முறையிலே நாங்கள் நடந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். எனவே இந்த ஒரு நீண்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுருக்கமாக சில விடயங்களை இந்த இடத்திலே நான் முன்வைத்தேன். எனவே இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை படித்து தெரிந்து தெளிவு பெற்று நாங்கள் அதாவது எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். அதே போன்று சொன்ன அடிப்படையிலே சேரி வாழ்க்கை வாழாமல் பிரிந்து தனித்தனியான குடும்ப வாழ்க்கை வாழ்வதில் தான் ஹைர் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, சிறந்த முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கைகளாக வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் எப்படி தன்னுடைய குடும்பங்களோடு விட்டு கொடுப்போடு சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை நடத்தி அதாவது சந்ததிகளை ஈண்டெடுத்தார்களோ அதே போன்ற ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சங்கையான ரமலான் என்ற உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம். பிடித்த நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக, செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்வாயாக. எஞ்சிருக்கக்கூடிய சங்கையான ரமலானுடைய தினங்களை நல்ல முறையிலே கழிக்க அருள் புரிவாயாக. இன்று நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கோவிட்-19 இந்த ஆபத்திலிருந்து சகல மக்களையும் எம்முடைய நாட்டையும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் குவாரண்டைனில் இருக்கிறார்களோ அவர்கள் கூடி சீக்கிரம் ஆரோக்கியம் அடைந்து வீடுகளுக்கு திரும்ப கிருபை செய்வாயாக. ஆஸ்பத்திரியிலே இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக வீடுகளுக்கு திரும்ப நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் மேலும் இந்த நோய் நாட்டிலே பரவி அழிவுகளை ஏற்படுத்தாமல் யா அல்லாஹ் கூடி சீக்கிரம் இந்த நாட்டை யா அல்லாஹ் இந்த நோயை விட்டு நீ பாதுகாத்தல்வாயாக. ரப்பே உம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.